குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சுத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன்வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்சர் ஆகியவை கேத்தவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 9/1/2026 வெள்ளிக்கிழமை, மார்கழி மாதம் 25ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:33க்கு. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று காலை 11:43 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:06 வரை உத்திரம், பின்பு ஹஸ்தம். நாமயோகம் இன்று இரவு 9:17 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இன்று காலை 11:43 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:32 வரை மரண யோகம், பின்பு மாலை 6:06 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 6:06 வரை அவிட்டம், பின்பு சதயம். நேத்திரம் இன்று மாலை 5:07 வரை 2 கண், பின்பு 1 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கும்பராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட காரிய தடைகள் நீங்கும். விரதாதி விசேஷங்கள், சஷ்டி திதி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? விதை விதைக்க சிறந்த நாள், ஆயுத பயிற்சி மேற்கொள்ள ஏற்ற நாள், ஆடை அணிகலன்களை வாங்க உகந்த நாள், குளம் கிணறு வெட்ட நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 12:29 முதல் 2:13 வரை மேஷ லக்னம், 2:14 முதல் 4:16 வரை ரிஷப லக்னம், 4:17 முதல் 6:27 வரை மிதுன லக்னம், மாலை 6:28 முதல் 8:36 வரை கடக லக்னம், இரவு 8:37 முதல் 10:38 வரை சிம்ம லக்னம், 10:39 முதல் 12:38 வரை கன்னி லக்னம், காலை 12:39 முதல் 2:44 வரை துலாம் லக்னம், காலை 2:45 முதல் 4:55 வரை விருச்சக லக்னம், 4:56 முதல் காலை 7:06 வரை தனுசு லக்னம், 7:07 முதல் காலை 9 மணி வரை மகர லக்னம், 9:01 முதல் 10:44 வரை கும்ப லக்னம், காலை 10:45 முதல் 12:24 வரை மதியம் மீன லக்னம். வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்ர பகவான். ஸ்ரீ சுக்ர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்வது நல்லது. காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்ர பகவானுக்கான ஹோரை. அந்த நேரத்தில் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள், தனி அனுகூலம் உண்டாக்கும்.
ஓம் அச்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். உரு ஏற திரு ஏறும் ஸ்ரீ சுக்ர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை அதிக அளவில் உச்சரிப்பது அனுகூலத்தை தரும். ஸ்ரீ சுக்ர பகவானுக்கான தமிழ் மந்திரம். சுக்கிரமூர்த்தி சுப சுகம் ஈவாய், வக்கிரமின்றி வரமிக தருவாய், வள்ளி சுக்கர வித்தக வேந்தே, அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளை என்று இந்த தமிழ் மந்திரத்தையும் 27 முறை சொல்லுங்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, காலை 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மேஷராசி அன்பர்களுக்கு விலகி இருக்கக்கூடிய நபர்கள் தானாக உங்களை நோக்கி வரப்போறாங்க. எதற்கெல்லாம் உங்ககிட்ட சண்டையிட்டு கோபத்தோடு வெளியேறினாங்களோ அவங்களே மனம் திருந்த போறாங்கங்க. உங்களுடைய நல்ல குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் திரும்பி வரப்போறாங்க. இந்த ஒரு விஷயம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தை கூட கொடுக்கலாம். போனது தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் காலம் கிரக நிலைகள் ஒன்று போல இருக்கிறது இல்லைங்க. நிறைய மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பிரபஞ்சம் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதையே திருப்பி கொடுப்பாங்க. அதுதாங்க இந்த பிரபஞ்சத்திற்குண்டான மதிப்பையும் மரியாதையும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதே மதிப்பு மரியாதை உங்களுக்கு இந்த சமூகத்தில் கிடைக்குங்க. எப்பொழுதுமே தலை வணங்கி உங்களுடைய காரியங்களில் கவனம் செலுத்துறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிர்வாக திறமைகள் வெளிப்படும். மற்றவங்க எத்தனை பேர் வேலை செஞ்சாலும் கூட நீங்கள் செய்கிற வேலை மட்டும்தாங்க ரொம்ப பிரசித்தமாக புகழாக எல்லோராலும் பாராட்டப்படக்கூடியதாக இருக்கும். மற்றவங்களும் செய்வாங்க, அது அந்த அளவுக்கு ஒரு பெருமிதமாக இருக்காது. உங்களை போல ஒரு சில காரியங்கள் அனுகூலமாக மற்றவங்களால் செய்ய முடியாது. இந்த வித்தியாசத்தை உங்களுடைய மூத்த தலைவர்கள் மூத்த உயர்ந்த அதிகாரிகள் பார்ப்பாங்க. ஹையர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட உங்களுக்கான ஒரு லீடிங் நல்ல விதமாக இருக்கும். ஒரு புரிதல் இருக்கும், ஒரு மன ஒற்றுமை இருக்கும். நீங்கள் எது செஞ்சாலும் சரியாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை அதிகமாக வளர்த்துட்ருப்பீங்க. ஆக உங்களுக்கு பேரில் எந்த குறைவும் இல்லாமல் எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்க போகுதுங்க. கடன் யாராவது கொடுப்பாங்க, நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். பிள்ளைகளுடைய எஜுகேஷனுக்காக அல்லது ஸ்கூல் ஃபீஸுக்காக, காலேஜ் ஃபீஸுக்கு, இல்லைன்னா குடும்ப தேவைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பணம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுங்க. நீங்கள் என்ன அமௌண்ட் கேட்குறீங்களோ, பணம் கேட்குறீங்களோ, கண்டிப்பாக இறைவனுடைய அனுகிரகத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த ஒரு மகிழ்ச்சி உங்களை ஒரு உத்வேகமாக புத்துணர்ச்சியை கொடுக்குங்க. கையில் பணம் வந்த பிறகு நீங்கள் நிறைய மாறிடுவீங்க. அதாவது கஷ்டங்கள்லாம் போய் மன நிம்மதி இருக்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் வந்துடுங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ்லேயும் சரி, தொழில் சம்பந்தமான விஷயங்களில், வியாபாரங்களில், ஒரு சின்ன வியாபாரம் செய்தால் கூட அதுக்கேற்ற நல்ல பலன் கிடைக்க போகுதுங்க. மனசளவில் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கை, திடகாத்திரம் எல்லாமே உண்டு. பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் வளர்ச்சி அதிகரிக்க போகுதுங்க. வெற்றிக்குரிய நாளாக அமைய போகுதுங்க. உடல்நிலை நல்ல விதமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது இந்த நாள் படிக்கக்கூடிய விஷயங்களில் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி நாலேஜ் கெயின் ஆகும். தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்கும். ஃபேமிலி சப்போர்ட் நிறைய இருக்குது மேஷராசி ஸ்டூடெண்ட்ஸுக்குங்க. காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைனா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்தந்த வகுப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஆலோசனைகளும் நல்ல ஒரு கருத்துக்களும் கிடைக்குங்க. மூத்த அதிகாரிகளோட நல்ல ஒரு ஈர்ப்பு உண்டாக்கும். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு அவங்க ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. 100% நல்ல பேர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதற்கேற்ற நல் வாய்ப்புகள் இருக்குது.
வெளியே வேலைக்காக புதுசாக முயற்சி செய்கிறவங்களுக்கு அனுகூலம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. எதற்கும் பயப்பட வேண்டாம். தைரியமாக உங்களுடைய வேலைகளை தொடங்குங்க. எல்லா தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. தைரியமாக இருங்க, கௌரவமாக செயல்படுங்க. உங்களிடம் தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. உங்களால் எது முடியுமோ அந்த வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வருவது நல்லது. அதுவே உங்களுக்கு உரிதாகுங்க. தெய்வ அனுகிரகத்தோடு வழிபடுங்க. ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செய்யறது சற்று அனுகூலத்தை கொடுக்கலாங்க. சுக்கிர பகவான் வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கு ஆளக்கூடியவரும் சுக்கிர பகவான் உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தை வழியில் சில பண வரவுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. எந்த சூழ்நிலையிலும் பின்தங்கி போக மாட்டீங்க. எல்லாத்துக்கும் முன்னாடியே ஃபார்வர்ட்லேயே வருவீங்க. எது சரியோ அதையே முன்னின்று நடத்துவீங்க. வியாபாரத்தில் ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எல்லோரையும் அரவணைத்து செல்வீங்க. நல்ல விஷயங்களை வெளிப்படுத்துவீங்க. மனக்குறைகள் இருக்காது. எல்லாமே மன நிறைவாகத்தான் நடக்குங்க. தம்பதியர்களுக்கு இடையே அனுசரணையான போக்கு, புரிதல் இருக்கும். ஒற்றுமை அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கு இடையே வீண் பேச்சோ வாக்குவாதங்களோ சண்டை சச்சரவுகள் ஏதும் காணப்படாது. எல்லா காரியங்களும் உங்களுக்கு சந்தோஷமாக தாங்க நடக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திறமைகள் வெளிப்படுங்க. தைரியமாக இருப்பீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவீங்க. யார்கிட்ட என்ன பேசினா வேலை நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே தெரியும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்குங்க. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். ஆதாயம் உண்டாக்குங்க. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக நடக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாக்குங்க. க்ஷேம லாபங்கள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மேஷராசி என்பர்களே, ஆல் தி பெஸ்ட். ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை தினம் சுக்கிர பகவானை வணங்கி மகாலட்சுமி தெய்வத்திற்குண்டான வழிபாடுகளை முறையாக செஞ்சீங்கன்னா பணத்திற்கு எந்த காலத்திற்குமே குறை இருக்காதுங்க. காலையில் 6 முதல் 7 மணிக்குள்ளாக ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய உரையில் வீட்டு பூஜை அறையில் 6 தீபங்கள் ஏற்றி வச்சு பால்கோவா நைவேத்தியம் செய்து வழிபட்டு ஸ்ரீ மகாலட்சுமிக்குண்டான அஷ்டோத்திர சதநாமாவளி, ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீ ஸ்துதி, அதுபோல ஸ்ரீ மகாலட்சுமி தேவிக்குண்டான மந்திரங்களை சொல்லி ஜபம் செய்து பாராயணம் செய்தால் அனைத்து விதமான க்ஷேமங்களும் லாபங்களும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்குங்க. இப்படி ஒரு வழிமுறைகளை நீங்கள் செய்தீர்களே ஆனால் அதற்குண்டான அனுகூலமான பலன் உங்களுக்கு 200% கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னிச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். அனைத்து விதமான பாவங்களும் தீமைகளும் விலகி எல்லா விதமான சௌபாகியங்கள் உங்களுக்கு சித்திக்குங்க. பல நன்மைகள் பிறக்கும் நாளாக இருக்கும். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். பேச்சுக்களில் மிகப்பெரிய அனுபவம் இருக்கும். அனுகூலம் உண்டாக்கும். பேசினால் ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் உருவாக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. சூழ்நிலைகளை லாவகமாக கையாளுவீங்க. மனதிற்கு பிடிச்ச மாதிரியான நல்ல விஷயங்களை செய்யக்கூடும். ஒரு திருப்தியும் சந்தோஷம் இருக்கும். மனசில் நிறைவு ஏற்படுங்க. பண ரீதியாக நீங்கள் யார்கிட்ட உதவினாலும் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. எந்த விதமான யோசனைகள் இல்லாமல் எந்த விஷயங்களிலும் ஈடுபட மாட்டீங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் கணக்கிட்டு இது செய்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரத்தோடு அறிஞ்சு செய்யறதுனால அனுகூலமான பலன் உங்களிடம் வரும். பொருளாதார நிலைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கடன் வாங்கியிருந்த அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய அனுகூலம் ஏற்படலாம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் படிப்படியாக குறைந்து வருவதை போல உணர்வீங்க. உடல்நலம் மனநலம் இரண்டுமே ஆரோக்கியமாக இருப்பீங்க. செயல்களில் வெற்றி இருக்குங்க. பெரும்பான்மையான நன்மைகள் உங்களிடம் வரப்போகுது. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பாங்க. ஆக தாய்க்குண்டான பாவகத்தினுடைய கிரகம் சந்திர பகவான் உங்களுக்கு 4 5ஆம் வீட்டிற்கு பிரவேசிக்க இருக்கிறார். ஆக தாயினுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மனக்குழப்பங்கள் மனக்லேஷங்கள் கொஞ்சம் குறைந்து வரும். மாணவர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல தீர்வாக இருக்கும்படியாகத்தான் இருக்குங்க. விளையாட்டு வேடிக்கை சம்பந்தமான விஷயங்களில் போட்டிகளில் கலந்துக்கிட்டு முதல் பரிசையும் பெறுவீங்க. எல்லோருக்குமே நல்ல பிள்ளையாக நீங்கள் வருவீங்க. எல்லோருடைய பாராட்டுதல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. வேலையாட்களுடைய செயல்கள் திருப்தியை தரும்.
வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள்லாம் நீங்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யாராவது தொந்தரவு செஞ்சிருந்தா கூட அவங்களாகவே விலகி போயிடுவாங்க. உங்களிடம் எந்த பிரச்சனையும் வைக்க மாட்டாங்க. இறை பிரார்த்தனைகள் செய்வதற்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை தினமுங்கிறதுனால ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக அதற்கேற்ற அனுகூலமான பலன் உங்களுக்கு வருங்க. எதிர்மறையான எண்ணங்கள்லாம் விலகிடும், நேர்மறை எண்ணங்கள் உண்டாகும். எல்லோரையும் தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க. பார்ஷியாலிட்டி என்பது இருக்காது. ஏற்ற இறக்கங்கள், குணம், கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்காது. எல்லோரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய அமைப்பு உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவுகள் உண்டாக்குங்க. மாணவ செல்வங்களுக்கு ஆசிரியர்களுடைய கருத்துக்கள் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். தெரியாததை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். புது புது புத்தகங்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆராய்ச்சி சம்பந்தமான துறைகளில் ஈடுபடணுங்கிற எண்ணங்கள் உண்டு. எல்லாவற்றிலுமே முதன்மை மாணவியாக வரத்துக்குண்டான ஆசைகள் அதிகரிக்கலாம். நிறைவு நிறைந்த நாள், திருப்தி நிறைந்த நாள். வேலைக்கு போறவங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் கிடைக்குங்க. எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு திருப்தியை தரும். ஆதரவுகள் ஏற்படும் நாளாக இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். வரக்கூடிய செய்திகள் நற்செய்திகளாக வரப்போகுதுங்க. எந்த விதமான மனக்லேஷங்களோ கஷ்டங்களோ பெரிய அளவில் பாதிப்புகளோ இருக்காது. எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். கையில் பணப்புழக்கம் உண்டாக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவீங்க. பிள்ளைகளோட மகிழ்ச்சியாக நேரத்தை செலவழிப்பீங்க. உங்கள் துணைவரிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே மனம் விட்டு பேச போகிறீங்க. மற்றவங்களுக்கு ஒரு ஆறுதல்கள் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன் கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். தெய்வ அனுகிரகம் கிடைக்குங்க. கொடுத்த வாக்க காப்பாத்திடுவீங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இழுபறிகள் மறையலாங்க. சீக்கிரம் கிடைக்க வேண்டிய வருமானம் கிடைக்கும். எல்லோருடைய ஆதரவுகள் உண்டாகும். மனசுக்கு திருப்தி இருக்கிற மாதிரி வேலைகள் நடக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி உண்டாகும். தேவைக்கேற்றாற்போல் பணத்தை சம்பாதித்துக் கொள்வீர்கள். சரியாக திட்டமிடுவீர்கள். மேன்மை நிறைந்த நாளாக அமையுங்க. இந்த நாள் உண்மையிலேயே இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாகவும் விரும்பிய எல்லா பொருட்களையும் வாங்கி மகிழ்வீங்க. தேகபலம் தெய்வ பலம் உண்டுங்க. உங்கள் பக்கம் கடவுள் இருக்கிறாருன்னு நம்புங்க. அந்த இறை பக்தியோட, இறை ஞானத்தோடு நீங்கள் முன்னேறி செல்லுங்க. நல்லதே நடக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். ரிஷபராசி அன்பர்களே, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த வெள்ளிக்கிழமை தினம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மை காரியங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குங்க தெய்வ அனுகிரகம் ரொம்ப முக்கியம். கோவிலுக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு தெய்வீகமாக ஒரு நல்ல மன அமைப்போட நிம்மதியாக கோவிலுக்கு போங்க. யார் மேலேயோ கோபத்தோடவோ அல்லது பிறர் மீது சண்டை சச்சரவுகளோடவோ வாக்குவாதங்கள் கோவிலுக்கு போகக்கூடாது. நீங்கள் கோவிலுக்கு போய் இறை பிரார்த்தனை செய்கிறீங்க அப்படின்னாலே மனசில் நிம்மதியோட தாங்க நீங்கள் கோவிலுக்கே போகணும். மனதை அமைதிப்படுத்தி கொண்டு கோவிலுக்குள்ளே செல்வது நல்லது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. எப்போவுமே மறக்காதீங்க மிதுன ராசி அன்பர்களே. நல்ல ஞானம் கொண்டவங்க தான் நீங்கள். யாருக்கும் எந்த விதமான தீங்கும் நினைக்க மாட்டீங்க. தெய்வீக குணம் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் சாதகமான சூழ்நிலைகள் அமையறதுக்கு ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. இவை உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமும் சுக்கிர பகவான் தான். அவரை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது. நவகிரகங்கள் உங்களுக்கு மாறி மாறி இருக்கிறாங்க. ஒரு சில பலன்கள் உங்களுக்கு சுமாராகத்தான் இருக்கும். அப்படித்தான் இருக்கணுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. நம்புங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதே போல் ஊர் எல்லை தெய்வங்கள் இருக்கக்கூடிய வழிபாடுகள் மேற்கொள்ளணும். குலதேவதா, கிராம தேவதா, எல்லை தேவதா, இஷ்ட தேவதா, கிரக தேவதா, இந்த 5 தேவதைகளையும் நீங்கள் தினந்தோறும் வழிபாடு பண்ணுறது எப்பொழுதுமே நல்லது. நீங்கள் இப்படி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் மாறுபட்டு இருந்தால் கூட அவங்க கொடுக்குற பலன் உங்களுக்கு நல்லதாகவே கொடுப்பாங்க. கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது மிதுனராசி அன்பர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் தாமதமாகலாங்க. சீக்கிரமாக நடக்கணும்னு சில வேலைகள் செய்வீங்க. இல்லை இதை செஞ்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் கூட வரும். இருந்தாலும் அந்த வேலைகள் உங்களுக்கு கொஞ்சம் இழுபறியாக நடக்கும்.
உங்களுக்கே இனம் புரியாத குழப்பமாகவே இருப்பீங்க. ஏன் இது நடக்குது, எதனால் இப்படி ஒரு சங்கடம் வருது அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. அதிலும் பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற ருணரோக சத்ரு, கடன் நோய் எதிரிக்குண்டான கிரகமே உங்களுக்கு செவ்வாய் பகவானாக இருக்கிறதுனால் அவர் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் பங்குதாரர்களோட உறவுகளுடைய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால ஒருத்தருக்காக ஒருத்தர் தேவையில்லாமல் கிளேஷங்கள் வரலாம், மன குழப்பங்கள் உண்டாக்குங்க. கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனித்து முடிவெடுக்கணும். சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க மிதுன ராசி அன்பர்களே. மனக்கவலைகள் எல்லாம் தீர்வதற்கு, மன சங்கடங்கள் அகலுவதற்கு ஏழைகளுக்கு தானம் செய்கிறது நல்லது. குழப்பங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், என்ன செய்யறதுன்னே உங்களுக்கே தெரியாது. அந்த குழப்பத்திலிருந்து விடுபடணும், மன நிம்மதி கிடைக்கணும்னா தியானம், யோகாசனங்கள், தெய்வ வழிபாடு செய்கிறது, இறை ஞானத்தை வளர்த்துக்கிறது, நல்ல விஷயங்களை கேட்கறது, தெய்வத்தினுடைய அருள் பாடல்களை கேட்கறது, ஸ்லோகங்கள் கேட்கறது ரொம்ப விசேஷம். அதிலும் மூலமந்திரங்கள் எல்லாம் தொடர்ந்து கேளுங்கள். கவச்சம், மகாலட்சுமியுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்க. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய கவச்சம் கேளுங்க, அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ப்ரொடெக்ட், பாதுகாப்பு. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய கவசமானது உங்களுக்கு எல்லா விதமான அனுகூலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குங்க. மாணவர்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் ரொம்ப ரொம்ப பொறுமையாக தான் இருப்பீங்க. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு மிதமாகத்தான் நடக்கும். பெரிய அளவில் வேகமோ அசுர வேகத்தில் எதுவும் இருக்காது. ரொம்ப ஸ்லோ ப்ராசஸில் தான் இருக்குங்க. சூழ்நிலைகள் இப்படி தான் இருக்குது. யார்கிட்டையும் எதையும் பேச வேண்டாம், ஆர்குமெண்ட் வைக்காதீங்க. வீட்டில் பேரண்ட்டுக்கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும், ஒபே பண்ணணும், யாரையும் இக்னோர் பண்ணக்கூடாது. புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்குங்க. விருத்திகள் நிறைந்த நாளாக இருக்கும். அபவிருத்திக்கு அளவில் எந்த விதமான குறைவும் பெரிய அளவில் இருக்காது. உடன் பிறந்தவங்களோட பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக நாசுக்காக இருக்கணும். வெளிப்படத்தன்மையாக எல்லாத்தையும் பேசாதீங்க. மனசில் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்தால் கூட அதை யாருக்கிட்டையும் வெளிப்படுத்தாதீங்க. அது பேசினா உங்களுக்கு தான் பின்னாடி சிரமங்கள் வரும். உங்களை பற்றி தான் இழிவாக பேசுவாங்க, உங்களை பற்றி தான் கேலி கிண்டல் பண்ணுவாங்க. எப்பொழுதுமே செய்யக்கூடிய வேலைகளை கவனமாக பார்த்துருந்துக்கிறது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் மற்றவங்களோட கிளாரிஃபிகேஷன் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி தான் முடிவெடுக்கணும். மூத்த தலைவர்கள், நிபுணர்களிடத்துல ஒரு பக்குவமாக பேசி காரியத்தை கேட்கறது நல்லது. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுத்து போகணுங்க. எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும். அவசரத்தில் எதையும் செஞ்சிடாதீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் கொஞ்சம் அதிகம். எதை எப்படி செய்ய போறோன்ற பயமும் வரலாம். ஒரு தெளிவற்ற நிலையில் இருப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் ஏற்படலாங்க. அனுகூலம் ஏற்படும், விருத்தி உண்டாகும், புதிய அனுபவங்கள் கிடைக்கும். கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க எல்லாரோட கருத்துக்களையும் கேட்டு செய்கிறது நல்லது. இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியான டேவாகவும் ரொம்ப சந்தோஷத்தை அதிகம் பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கணும், லக்கி டேவாக இருக்கணும் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். இறைவன் பிரார்த்தனை உங்களுக்கு அனுகூலமாகட்டும். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மிதுன ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கடகராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் மகாலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபங்கள் ஏற்றி வாங்க. வீட்டில் ஒரு பேக்கெட் கல் உப்பு வாங்கி வைக்கிறது நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் துவரம்பருப்பு அதிகமாக பயன்படுத்துங்க. இந்த நாள் துவரம்பருப்பு அப்படிங்கிறது ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய தானியம். அதே போல் அரிசி, சந்திரன், சுக்கிர பகவானுக்கு உண்டான நிறமே வெண்மை நிறந்தாங்க. ஆக வெண்மை நிறத்தில் பாயசம் செஞ்சு, பால் பாயசம் செஞ்சு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு வழிபட்டு அதன் பிறகு குடும்ப நபர்கள் மட்டும் அந்த பாயசத்தை எடுத்துக்கொள்வது, அருந்துவது நல்லது. அப்பொழுது உங்களுக்கு திடகாத்திரம், ஐஸ்வர்யம், மகாலட்சுமி கடாட்சம் வருங்க. வெளி வட்டாரங்களில் மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், கௌரவமாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் அது நல்லதாகவே நடக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு சுபிக்ஷமும் சௌபாகியமும் அதிகமாக போகுது. குறைவுன்றதே இருக்காது, எல்லாமே நிறைவாக இருக்குங்க. ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட அதில் சந்தோஷப்படுவீங்க. பெருமிதம் உண்டாக்கும், பாராட்டு கிடைக்கும். நட்பு வட்டாரங்களில் உங்களுக்கு நல்ல இணக்கம் ஏற்படும். எல்லோருடைய ஆதரவும் உங்களுக்கு உண்டு. அறப்பணிகள் குறித்த செயல் திட்டங்கள், கோவில் பணிகள், திருப்பணிகள், உழவார பணி, திருப்பணி, இந்த மாதிரி தெய்வீக காரியங்கள் உங்களுக்கு ஈடுபாடு. எல்லோரையுமே கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவீங்க. ஒரு முக்கியமான விஷயங்களாக, அதாவது இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி,
முப்பது தேவியர்களுடைய வழிபாடு. மும்மூர்த்திகள் சிவா விஷ்ணு சிவாத்மிகாயை நமக. பிரம்மா விஷ்ணு சிவபெருமானை மும்மூர்த்திகளை வணங்குங்கள். முப்பெரும் தேவியர்களை வணங்குறது நல்லது. மாற்று மருத்துவ ஆலோசனைகள் கூட கிடைக்குங்க. கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்கிறவங்க வேற ஒரு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கன்சல்டிங் கேட்பீங்க. வேற ஒரு டாக்டர்கிட்ட பேசும்பொழுது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வரும். அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யார்கிட்ட என்னென்ன உதவிகள் கேட்குறீங்களோ எல்லாருமே தானாக முன் வந்து செய்வாங்க. உங்களுக்கு ஒன்றுனா முன்னாடி வந்து நிற்பாங்கங்க. எல்லாருக்குமே நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஆக யாருமே உங்களை அவாய்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய நல்ல குணம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பல நபர்கள் உங்களுக்கு வரலாம். நட்பு வட்டாரங்கள் விரிவடையலாம். நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்க. சோர்வே வேண்டாம். நேரங்காலத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் அதிகாலை பொழுதை எழுந்து செய்யுங்க. சூரிய உதயத்துக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு 8, 9, 10 மணிக்கு செய்கிறத விட சூரிய உதயத்திற்கு முன்னரே காலைல ஒரு 5, 6 மணிலேருந்து நீங்கள் பயிற்சி பண்ண ஆரம்பிங்க. அது வீட்டில் செஞ்சாலும் சரி, ஜிம்முக்கு போயிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குங்க. செயல்கள் இருக்கக்கூடிய வேகங்கள் அதிகமாகும். திட்டமிட்ட காரியங்களை ரொம்ப சாதுரியமாக முடிப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைக்கும். எல்லோர்கிட்டையும் சகஜமாக நடந்துக்கணுங்கிற எண்ணங்கள் வரும். ஏற்ற இறக்கங்கள் நீங்குங்க. கவனக்குறைவு என்பது கொஞ்சம் குறையலாம். ஆனால் முழுமையாக போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. படிக்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று, எழுதுறது ஒன்றுன்ற மாதிரி இருக்குங்க. உங்களோட எதிர்காலத்தை நீங்கள் முன்கூட்டியே மிக மிக கவனமாக கொண்டு சென்றால்தான் எல்லா விதமான வேலைகளும் நல்ல விதமாக நடக்குங்க. கவனமாக இருங்க. ஒளிமயமான எதிர்காலம் அமையட்டும். நல்ல காலம் பிறக்கட்டும். கடகராசி அன்பர்களுக்கு, மாணவர்களுக்கு, காலேஜ் போகிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி, சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக லாபகமாக இருக்குங்க. பணம், பொன், பொருள், ஆபரண சேர்க்கை சம்பந்தமான எண்ணங்களில் உருவாகும். அடகு வைச்ச பொருளை மீட்டெடுக்கணும்னு நினைப்பீங்க. எதிர்பார்க்காத வகையில் பணம் வரும். எதிர்பார்க்கக்கூடிய இடங்களில் தாமதமாகும். இப்படி தாங்க காலத்தையும் சூழ்நிலைகளையும் உணர்ந்து செய்கிறவங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போகுதுங்க. வரவு நிறையும். பொருள் வரவு, ஆதரவு கிடைக்குங்க. உற்றார் உறவினர்களுடைய வார்த்தை நம்பிக்கையை தரும். எல்லாரும் உங்களுக்கு ஒற்றுமை உணர்வோடு இருப்பாங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு கூடும், மரியாதை அதிகரிக்கும், கௌரவமாக செயல்படுவீங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆலோசனைகள் ஏற்படலாங்க. எந்த ஒரு செயலையும் திடகாத்திரமாக முடிப்பீங்க. பல நன்மைகள் பிறக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. புது புது ஐடியாக்கள் வரலாம். ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் முழுக்க முழுக்க குறையுங்க. தெய்வ அனுகிரகம் கிடைக்குது, நம்புங்க. நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கிடும். மாணவர்களுக்கு படிப்பில் உத்வேகம், உற்சாகம் இருக்கும். கன்ஃபியூஷன் என்பது இருக்காது. ஒரு சில நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். இந்த நாள் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைக்கட்டுங்க. ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட் கடகராசி அன்பர்களே. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் வெள்ளிக்கிழமை தினங்க. மார்கழி பாட்டல் பாடுவது, திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். 25ஆம் நாளுக்கான பாசுரங்களை பாராயணம் பண்ணுங்க. மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. காரணம் என்னன்னா, சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறது ரொம்ப விசேஷம். பூர்வ புண்ணிய பாவகத்தில். அதோட உங்களுடைய ராசி அதிபதியும் இருக்கிறாருங்க. 4ஆம் வீட்டு சுகஸ்தானாதிபதி, குடும்ப பாவாதிபதி, இப்படி 4 கிரகங்களும் ஒரே இடத்துல பூர்வ புண்ணிய பாவமான தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. மனதளவில் சின்ன சின்ன மாறுதல்கள்லாம் வரலாம். உங்களுக்கு எதிர்பார்த்த வளர்ச்சி கிடைக்க போகுது. நல்ல வாய்ப்புகள் வரும். கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள் தீருங்க. கேத்து பகவானோட ஸ்ரீ சந்திர பகவானுடைய சேர்க்கை இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய மன ஓட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நிலையாக இருக்காது. குழப்பங்களை அதிகமாக சந்திச்சுட்டு இருப்பீங்க. வருமானத்திற்குண்டான இறை பாடல்களை பாடுறது, பாராயணம் செய்கிறது நல்லது. மகாலட்சுமினாலே பணம் தான், வருவாயினாலும் பணம் தானுங்க. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று ஸ்ரீ முருகப்பெருமானை அருள் மந்திரத்தை பாராயணம் செய்தால் வருவாய் பிறக்கும், வருமானம் கிடைக்கும், உத்தியோகம் சித்திக்கும், அனுகூலமான பலன்கள் ஏற்படலாங்க. வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும்.
வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான நல் வாய்ப்புகள் கிடைக்குங்க. உங்களுடைய கோபதாபங்கள்லாம் குறையும். சந்திர பகவானும் கேத்து பகவான் சேர்ந்து இருக்கும் பொழுது உங்களுடைய மனநிலை நிறைய மாற்றங்களை சந்திச்சிருக்கும். இப்போ சந்திர பகவான் கேத்து ஸ்தானத்தில் இருந்து நகர்ந்து மெல்ல மெல்ல கன்னிக்கு வருகிறார். அப்போ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மிகச் சரியானதாக இருக்கும். விரையாதிபதி குடும்பஸ்தானத்துக்கு வராருங்க. அப்படி 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது பொருளாதார நிறைகளில் ஏற்றத்தை கொண்டு வரணும்னு நினைப்பீங்க. வெளியூர் வெளிநாடு இது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்குங்க. வாக்குறுதிகள் நிறைவேற்றுறதுக்கான சூழ்நிலைகள் அமையுங்க. இன்டர்நெட் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு புதிய நல் வாய்ப்புகள் கிடைக்கும். மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். மன குழப்பங்கள் தீரும். பயம் அகலும். சிம்மராசி என்பவர்களுக்கு உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதுமே கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனால தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யறதும், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது ஒரு நல்ல உதவிகள் செஞ்சுட்டு வர்றது, உழைக்கக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்துறது, நல்ல வியர்வை வரா மாதிரி உழைக்கிறது நல்லது. இதனால் உங்களுக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தாக்கங்கள் குறையுங்க. பெரிய அளவு பாதிப்புகள் எதுவும் இருக்காது. சிம்மராசி என்பவர்களுக்கு உணவு சார்ந்த விஷயங்கள் எப்பொழுதும் கட்டுப்பாடோடு இருக்கணும். நிறைய தண்ணீர் குடிக்கணும். மனக்குழப்பங்கள் ஏற்படாதபடி பார்த்துக்கிறதுக்கு தியானம் யோகாசனம் தினம்தோறும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும். அது ஒரு நாள் கூட விடக்கூடாது. மாணவர்களுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு, காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி, நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறதும், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிராணாயாமம் மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க பாருங்கள். படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு மைண்டில் ஃபீட் ஆகுங்க. அதாவது ஞாபக சக்தி அதிகரிக்கும். படிக்கணுங்கிற வேகம் இருக்கும். நல்ல விதமாக படித்து அதை தேர்வில் எழுதி நல்ல மார்க்கும் பெறுவீங்க. தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கும். நிறைய பர்சன்டேஜில் பாஸ் பண்ணுவீங்க. மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் மத்தியில் உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான போக்கு அமையுங்க. வெள்ளிக்கிழமை தினமுங்கிறதுனால எந்த விதமான இடர்பாடுகள் இல்லாமல், வீட்டில் கோபதாபங்கள் இல்லாமல் மன அமைதியாக இருங்க. வீட்டில் விளக்கேற்றி அதிகாலை பொழுது வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இது உங்களுக்கு வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதிர்ஷ்டகரமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய யோகங்கள் உண்டாக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி நிறைந்ததாக இருக்குங்க. எல்லா காரியங்களும் உங்களுக்கு ஜெயமாகவே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் நல்ல வேகமும் உத்வேகம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மறதி குறையும் நாள். தொழில் துறைகளில் அபிவிருத்தி ஏற்படும். வியாபாரம் நல்ல விதமாக நடக்கும். கைக்கு வருமானம் உண்டாகும். இந்த நாள் உங்களுக்கு சுக யோக அதிர்ஷ்ட பலனை பெறப்போகிறீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. சிம்மராசி என்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களாக பார்க்கும்போது, வருமானத்தை பத்திரப்படுத்திக்கிறதுலையும் செலவுகளை சிக்கனமாக செய்கிறதுலையும் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. தேவையில்லாத பணம் செலவாகிறது உங்களுக்கு சில நேரம் ரொம்ப மன கஷ்டத்தை கொடுக்குங்க. வீண் விரயங்கள் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் இருக்கும். காரணம் 12வது வீட்டில் கேது பகவானோட ஸ்ரீ சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பமாக தான் இருந்திருப்பீங்க. இந்த நாள் கொஞ்சம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. புதிய முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏற்கனவே நிறைய குழப்பம் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த குழப்பத்துக்கே ஒரு விடை தெரியாத போது நீங்கள் எந்த விஷயத்திலையும் கவனமும் செலுத்த முடியாது. மற்றவங்க சொல்கிற விஷயமும் உங்களுக்கு அவ்வளோவா எடுப்படாதுங்க. கொஞ்சம் குழப்பவாதியாகத்தான் இருந்துட்டு இருப்பீங்க. இதில் எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு உங்களுக்கே கொஞ்சம் நேரம் பயம் வரலாம். ரொம்பவே கவனமாக அனுசரித்து போக வேண்டிய நாள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இறுக்கமான ஒரு சில சூழ்நிலைகள், பண நெருக்கடி வரும். கன்னிராசி அன்பர்களுக்கு செலவுகளுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அதிக அளவில் மனசில் வந்துகிட்டே இருக்கும். கணக்கிட்டுக்கிட்டே இருப்பீங்க. எப்பொழுதுமே உங்கள் கையில் ஒரு நோட்டு புத்தகமும் ஒரு பேனா இருந்துக்கிட்டே இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு புதன் பகவான் உங்களுடைய அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய வீடு, மனை, வண்டி, வாகனம் இது சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். தேவைக்கு ஏற்ற மாதிரி பணத்தை சம்பாதிக்கிறதுலையும் கவனம் செலுத்துவீங்க. வீண் செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லதுங்க. மற்றவங்களை பற்றின எந்த விஷயத்தையும் நீங்கள் பேச வேண்டாம். யார் இடத்துலையும் கருத்துக்கள் சொல்லாதீங்க. அமைதியாக நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதை விட நல்லது மௌனமாக இருங்க. மௌன விரதத்தை கடைப்பிடிங்க. அது உங்களுக்கு அடுத்த கட்ட நிலைக்கு வளர்ச்சிக்கு கொண்டு போகுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க.
கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறாருங்க. நீங்க எதற்குமே பயப்பட வேண்டாம். பெருமாள் வழிபாடு செய்யலாம். கன்னிராசி என்பர்கள் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு செய்யறது, மதுரை மீனாட்சி கோவிலுக்கு சென்று வருவது அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அங்கு அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு ராசிக்கு பரிபூர்ணமாக கிடைக்க காத்திருக்குங்க. பழைய கடந்த கால விஷயங்களை பற்றி அதிகமாக யோசிக்காதீங்க. இரவு தூங்கும் பொழுது பத்மநாபா பத்மநாபா பத்மநாபான்னு சொல்லி 3 தடவை உச்சரித்து அதன் பிறகு நீங்கள் படுக்கைக்கு செல்லுங்க. அதற்கு முன்னாடி இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நாள் முழுவதுமே நல்ல விதமாக எங்களை பார்த்துக்கிறதுக்கும், நல்ல உணவு கொடுத்ததுக்கும், என்னை நல்ல விதமாக ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கும் இறைவனுக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லிட்டு இந்த பத்மநாபா அப்படிங்கிற அந்த வார்த்தையை 3 முறை உச்சரித்து அந்த அனந்த பத்மநாபனை அனந்த சயனை நினைத்து நீங்கள் வழிபட்டு விறகு தூங்குங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுக்குங்க. நல்ல ஒரு நித்திரை இருக்கும், நல்ல ஒரு தெளிவுகள் கிடைக்கும். காலை பொழுது திருப்திகரமாக விடியும். கன்னிராசி அன்பர்களுக்கு அலுவலக வேலைக்கு போறவங்களுக்கு மற்றவங்களோட உங்களை எந்த விதத்திலும் கம்பேர் பண்ணாதீங்க. யாருக்கு யாருமே சரிசமமாக இருக்க முடியாது. ஏற்றம் இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். யாருக்கு எது கிடைச்சாலும் எதை பற்றியும் விமர்சனம் செய்யாதீங்க. உங்களை பற்றி தாழ்வாக நினைக்காதீங்க. உங்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு உண்டு, பிராப்தம் உண்டு, தெய்வ கடாட்சம் இருக்கு. கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த கால விஷயங்களை பற்றி யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ரகசியத்தை காக்கிறது நல்லது. ஒரு சில வேலைகள் காரியங்கள் நடந்து முடிந்த பிறகுதான் வெளிப்படணுமே தவிர நடக்கிறதுக்கு முன்னாடி ஆரவாரமோ ஆர்ப்பாட்டமோ செய்யாதீங்க. குடும்பமான வரையில எல்லோருடைய உதவிகளும் உங்களுக்கு வந்து சேருங்க. வருமானம் பற்றிய எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். வீட்டில் குழந்தைகளுடைய குணநலத்திற்கு ஏற்றார் மாதிரி செயல்படுவீங்க. வெள்ளிக்கிழமை தினம் உங்களுக்கு பண வரவு கிடைக்கிறதுக்கு ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். அதோடு காலையில் 10:30 12 மணி வரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகுகால நேரத்தில் துர்கை அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகேன்னு சொல்லுங்க. மாலை நேரத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. துர்காலட்சுமி சரஸ்வதி இந்த 3 சக்திகள் தான் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுப்பாங்க, நன்மையை ஏற்படுத்துவாங்கங்க. அதனால காலையில் துர்கா தேவியையும் மதியத்தில் சரஸ்வதியும் மாலை நேரத்தில் மகாலட்சுமி வழிபாடு இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு எண்ணங்களும் பொருள் வரவு, தைரியம், வீரியம், மன அமைதி, நிம்மதி, சந்தோஷம், பொருளாதாரத்தில் ஏற்றம் இப்படின்னு உங்களுக்கான செல்வம் செல்வாக்கு உயர்ந்து கொண்டே இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு உடல்நலம் மனநலம் இரண்டிலுமே கவனமாக இருங்க. நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. உடற்பயிற்சி செய்யறதுனால நவகிரக தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தண்ணீர் அதிகமாக குடிக்கணுங்க. உடல் சோர்வு சில நேரம் வரலாம். டீஹைட்ரேஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன் பார்க்கும்பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவனமாக தான் இருக்கணும். கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லது. அவசரப்பட்டு மாணவ மாணவிகள் எந்த விஷயங்களையும் தகராறும் வீண் பிரச்சனைகளும் செய்யாதீங்க. விதண்டாவாதம் ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. அஸ்தம் நட்சத்திரத்தில் இருந்தவங்க உங்களுடைய கருத்துக்களை பேசும்பொழுது ரொம்ப கவனமாக இருங்க. எது எப்போ செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செய்யலாம். ரொம்ப குழப்பவாதியாக இருப்பீங்க. மன எண்ண ஓட்டங்கள் சீராக இருக்காதுங்க. தண்ணீர் நிறைய குடிக்கணும். அதே மாதிரி சந்திர பகவானை வழிபடுறது. ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகே தன்னோ சந்திர சோம பிரச்சோதயாத் என்று வழிபட்டால் அநேக கோட்டி லாபம் கிடைக்கும். மனதில் நிம்மதி உண்டாக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்கவலை இருக்கும், சோர்வுகள் இருக்கும். வீடு மனை இடம் பற்றின எண்ணங்கள் அதிகமாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவங்க கிட்ட எந்த வீண் பேச்ச வாக்குவாதங்கள் வைக்காதீங்க. மன அசதிகள், உடல் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனமாக இருக்கணும். கன்னிராசி அன்பர்கள் இறை வழிபாடு மட்டும்தாங்க உங்களுக்கு நல்லதை பண்ணும். பெருமாளுடைய வழிபாடும் இந்த நாள் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. அனுகூலம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களே. வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். பாதியில் நின்று போன காரியங்கள் கூட நடக்கும். விடுபட்ட வேலைகள் விறுவிறுப்பாக கைகூடி வரும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு தன்னுடைய நிலை என்பதை புரிந்து செய்வீர்கள். தயக்கங்கள் தீரும். தடுமாற்றங்கள் அகலும். மனதில் இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளும், நோய் சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்து அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறுவீர்கள். பொருளாதார தொடர்பான சிக்கல்கள் மறையும் நாள். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சில வேலைகள் தானாக நடக்கவும் வாய்ப்புகள் உண்டு. தொழில் முன்னேற்றங்கள் பிறக்கும். தொழிலை வளப்படுத்தவும், தொழிலை விஸ்தாரம் செய்யவும், அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் கைகூடி வரும். சுய தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. படிப்பு ரீதியாக சில முயற்சிகள் நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலம் உண்டாகும்.
படிப்பின் மீதான எண்ணங்கள் நாட்டம் உண்டு. இழுபறியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். ஏதாவது ஒரு விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடும். எதை தேர்வு செய்கிறீர்களோ அந்த வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கும். எது முடியுமோ அதையே முடித்து காட்டுவீர்கள். பிறருடைய விஷயங்களில் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். பிறருக்கு உதவக்கூடிய நல்ல பண்புகள் இருக்கும். வெளிப்படும் தன்மை உண்டு. செலவுகள் அவ்வளவு ஏற்படாது. பணம் பொருளாதார நிலைகளில் எண்ணம் போல் உங்களுடைய வாழ்க்கை அமையும். சுதந்திரமாக இருக்கக்கூடும். வியாபாரத்திற்கு செல்பவர்களுக்கு லாபத்தை நோக்கி வீட்டிற்கு வருவீர்கள். வெளியே வெறுங்கையோடு சென்றாலும் வீட்டிற்கு வரும்பொழுது பணத்தோடு தான் வருவீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய துணைவருக்கான விஷயங்களை அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து செய்வதால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பிறருக்கு பிடித்தவர்களாகத்தான் உங்களுடைய செயல்கள் அமையும். அன்பு வெளிப்படும் நாள். உணர்ச்சி வசப்படுவீர்கள். அது கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். திடீர் வாய்ப்புகள் வரலாம். எதிர்பாராத சில நல்ல சூழ்நிலைகள் அமையும். நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களை வீடு தேடி வரும். நல்ல வளமையும் நல்ல ஒரு வளமும் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் நாள். நெருக்கமானவர்களுடைய சந்திப்பு சில மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். தம்பதியர்களுக்கிடையே அனுசரணையான போக்கும். ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுத்து போகக்கூடிய அமைப்பானது வீட்டை அழகுபடுத்தும். அலங்காரமாக்குவீர்கள். குடும்பத்தை நல்ல நிலைக்கு அடுத்த கட்டத்திற்கு முன்னேற செய்வீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைக்காக முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சுகம் நிறைந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனத்தில் என்ன ஓட்டத்தில் தெளிவுகள் பிறக்கும். குடும்ப உறவுகளினால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். பிறருக்காக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொண்டே இருப்பீர்கள். காதலர்களுக்கு ஏற்ற நாளாகும். கருத்து ஒற்றுமை இருக்கும். வருங்காலத்திற்காக சில பணத்தை முதலீடு செய்வதற்கான சில சூழ்நிலைகள் மேற்கொள்ளக்கூடும். பயிற்சிகளை அதிகம் எடுப்பீர்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். இதுவும் கடந்து போகும் என்கிற மன அமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதித்து விட வேண்டும் என்கிற எண்ணமும் வேட்கையும் உங்களுக்குள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் உண்டு. பணம் உங்களுக்கு கையில் புழங்கும். வட்டி சம்பந்தமான கடன் பிரச்சனைகளில் இருந்து ஓரளவிற்கு சற்று வெளிவருவீர்கள். சுக்கிர பகவான் உங்களுடைய அதிபதி. ஆக இந்த நாள் பெருமாள் வழிபாடும் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு அநேக கோட்டி கோட்டி லாபத்தையும் நல்லதொரு நிலையையும் கொடுக்கும். பணத்தை சேமிக்கவும் செய்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல பலனை அதிகம் கிடைக்கிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். சித்ரா நட்சத்திரம். சிக்கல்கள் குறையும். மன கவலைகள் அகலும். எதிர்பார்த்த வேலைகள் நடக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமைகள் நிறைந்த நாளாகும். வளமையான விஷயங்களை பற்றி யோசிப்பீர்கள். நடக்காத வேலைகளை நடத்தி காட்டுவீர்கள். அதி அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். மனதில் அமைதி இருக்கும். வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். சேவர் கொடியோனும் வேலவனையும் மனதார நினைத்து வழிபட்டால் உங்களுடைய சகல கடன்களும் பிரச்சனைகளும் தீரும் நாள். எல்லா விதமான நன்மையான விஷயங்கள் உங்களை நாடி வரும். சந்தோஷமாக குதூகலமாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். செலவுகளை சற்று குறைத்துக் கொண்டால் நல்லது. எதிர்கால தேவைக்காக பணத்தை சேமிக்க முடியும். குடும்ப வசதிகளை அதிகப்படுத்துவீர்கள். ஆடம்பரமான விஷயங்களில் இருந்து வெளிவருவது நல்லது. சிக்கனமாக எதிலும் செயல்படக்கூடிய அமைப்புகளும் உண்டாக்கும். உங்களுக்கே தெரியும் எதையும் வீண் விரயங்கள் செய்யக்கூடாது என்பது. வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை சிக்கனப்படுத்தினால் உங்களுக்கு பணமும் சிக்கனமாக்கும். சுயரூபங்கள் பிறர் எப்படிப்பட்டவர்கள் என்பது வெளிப்படுவதற்கான நாளாக அமையும். கூட இருப்பவர்களே உங்களுக்கு குழி தோண்ட நினைக்கலாம். ஆக யாரையும் அதிகமாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள். தெரிந்தவர்களாக இருக்கட்டும், நெருக்கமானவர்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், சற்று ஒதுங்கியே இருப்பது நல்லது. பணம் கடன் பற்றிய எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சிகரமான செய்திகள் வரும். உங்களுடைய தன்னம்பிக்கையை என்றும் விட்டு விடாதீர்கள். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து செய்வது நல்லது. குடும்பத்திற்காக அதிகம் பாடுபடக்கூடிய ராசிகளில் உங்கள் ராசி தான் பிரதானம். அஷ்டமர் ராசி காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. ஆகவே போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். போராளியாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். எதையும் போராடி போராடி போராடித்தான் ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தில் உங்களுடைய செயல்கள் இருக்கும். வியாபாரம் செய்பவர்கள் மிக சாதுரியம் வெளிப்படும். வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர்களுடைய விருப்பத்திற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய தொழிலை சரிப்படுத்துவீர்கள். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்வீர்கள். உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் பிறக்கும். பதற்றமான சூழ்நிலைகள் மறையும். தேவையற்ற பய உணர்வுகள் தீரும். மற்றவர்களுக்கு மத்தியில் உயர்வாக வருவீர்கள். புதிய கனவுகள் பிறக்கும். மேன்மைகள் நிறைந்த நாளாகும். படிக்கக்கூடியவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய மனக்கவலைகள் அகலும். எந்த துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும், எதில் படிக்க வேண்டும் என்கிற உங்களுடைய நீண்ட கால
ஆசைகள் கைகூடி வரும். போட்டித் தேர்வுகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதுரியமாக செயல்படுவீர்கள். வரக்கூடிய கல்வி ஆண்டில் அடுத்த ஆண்டில் தேர்வு செய்பவர்கள் இப்பொழுதே பயிற்சியில் ஈடுபட வேண்டும். பயிற்சி சார்ந்த விஷயங்கள் நன்றாகவே நடக்கும். விரும்பியதை பெறக்கூடிய யோகம் உண்டு. ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நல்ல மனநிலை அமையும். மேன்மைகளும் நல்ல வளர்ச்சியும் உண்டாக்கும். குடும்ப உறவுகளினால் ஆதரவு உண்டு. காதலர்களுக்கு ஏற்ற நாளாக்கும். கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை உண்டாக்கும். நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு உயர்ந்த மதிப்பு மரியாதை நல்ல அந்தஸ்து அதிகரிக்கும். கடன் பற்றிய பய உணர்வுகள் தீரும். நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் அகலப் போகிறது. உடல்நல கோளாறுகள் தீரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரக்காரர்கள் ஏதிலும் சிக்கனமாக இருக்கக்கூடும். புரிதல் ஏற்படும். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிவீர்கள். நிபுணர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து அறிந்து செய்யும் பொழுது தொழில் நல்லவிதமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை உணரக்கூடும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமான மனநிலை இருக்கும். சந்தோஷமாக உங்களுடைய செயல்கள் அமையும். எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையாகவே நடக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கனவுகள் பிறக்கும். கௌரவங்கள் உண்டாக்கும். புதிய தலைமைகளை ஏற்று நடத்துவீர்கள். பொறுப்புகள் உண்டாக்கும். பிறருக்காக சில விஷயத்தை விட்டுக் கொடுக்க கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்ல திருப்தியை தரும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட இறை வழிபாடு செய்வது அநேக கோடி பலனை தரும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எதையெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த வேலைகள் உடனுக்குடன் நடப்பதை இன்றைய நாள் உணர்வீர்கள். எல்லா விதமான செயல்களும் திருப்தியையும் சந்தோஷத்தையும் பண லாபத்தையும் தன வரவையும் ஏற்படுத்தும். பிடித்ததை வாங்குவீர்கள், மகிழ்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எல்லாம் நல்ல விஷயங்களாகவே நடக்கப் போகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வருமானம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். உடல்நலம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் இருக்கும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உடல்நலம் மனநலத்திற்கு தேவையான ஒரு மருந்து என்று சொன்னால் அது மன அமைதி மட்டும்தான். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வியாபார எதிர்ப்புகள், சில எதிரிகள் தொல்லைகள் சமாளிக்கக்கூடிய பக்குவங்கள் ஏற்படும். வீடு மாற்றம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும். கல்வி பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வமின்மை குறையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சாதாரண நாளாகத்தான் இருக்கும். பெரிய அளவில் எதிர்பார்த்த காரியங்கள் ஏதும் இருக்காது. குறைபாடுகள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்தாதீர்கள். மாணவர்கள் படிப்பில் சில நேரம் உங்களுக்கு திருப்திகரமற்ற நிலை இருக்கும். முழுமையாக படித்தோம் என்கிற சந்தோஷமோ பூரிப்போ ஏற்படாது. பணத்தை சேமிக்க நினைப்பீர்கள். அது ஏதாவது ஒரு வகையில் செலவாக்கி கொண்டே இருக்கும். லாபத்திற்காக வேலைகளை பார்ப்பீர்கள், முதலீடு செய்வீர்கள். அது உங்களுக்கு எதிராக அமையலாம். இப்படி தொட்ட காரியங்கள் எல்லாம் சில நேரம் பின்னுக்காகவே இருக்கும். எதை இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டும், எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும், எந்த கிரக வழிபாடு உங்களுக்கு உன்னதத்தை தரும் என்பதை முழுமையாக அறிந்து தெரிந்து பெரியவர்களோடு கலந்து ஆலோசித்து குடும்ப நபர்களிடத்தில் வெளிப்படையாக பேசி சில முடிவுகள் எடுக்க வேண்டும். மனம் சார்ந்த சங்கடங்கள் அதிகமாக இருக்கும். மன அழுத்தத்திற்கு ஆளாவீர்கள். மன தெளிவுகள் ஏற்பட பெரியவர்களோடு கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். ஆலோசனைகள் இருந்தால் நிச்சயம் உங்களால் எல்லா விதமான விஷயங்களையும் செய்ய முடியும், சாதிக்கவும் முடியுமாக. தனுசு ராசி அன்பர்கள், குரு பகவானுடைய பார்வை அனுகிரகம் உங்களுக்கு இருப்பதால் பெரியவர்களோடு நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். குடும்ப உறவுகளினாலும் மதிக்கப்படுவீர்கள். வெளி இடங்களில் உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை கிடைக்கும். காதலர்களுக்கு ஏற்ற நாளாகும். பழைய பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டாம். எதை பேசினாலும் பிறர் மனம் புண்படும்படியாக நடக்காதீர்கள். பெரியவர்களுக்கு உகந்த மதிக்க வேண்டும். மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும். தாய் தந்தையினுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது விசேஷம். இந்த நாள் பணம் பொருளாதார நிலைகளில் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சில பின்னடைவுகள் இருக்கலாம். யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீர்கள். பொருளையும் ஒப்படைக்காதீர்கள். அக்கம் பக்கம் நபர்களிடம் வண்டி வாகன பயணங்களில் எச்சரிக்கை, நிதானம் தேவை. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள் கைகூடி வரும். எதையும் சிந்தித்து செய்ய வேண்டிய நாள். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு லாபத்தை மட்டுமே எண்ணாதீர்கள். நட்டத்தை தவிர்க்க திட்டமிட்டு காரியத்தில் ஈடுபடுவது நல்லது. வண்டி வாகன பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அனுசரித்து போக வேண்டிய நாள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். வெற்றிக்குரிய நாளாகும். மனதில் எண்ணத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கல்வி பணிகளில் ஆர்வமின்மையான பிரச்சனைகள் குறையும். படிக்கக்கூடிய நிலைகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்களும் உங்களுடைய சிந்தனைகளும் நடவடிக்கைகளும் பேச்சுக்களும் நல்ல விதமாக அமைய இறை பிரார்த்தனை செய்வது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடங்களில் போகக்கூடிய இடங்களுக்கும் முன்கூட்டியே சில திட்டமிட்ட காரியத்தை நடவடிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள். மனதில் தோன்றுவதை அந்த நேரத்தில் எதையும் செய்யாதீர்கள். அதனால் சில சங்கடங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நாள் முழுவதும் எந்த பாதிப்புகளும் உங்களுக்கு சுய விஷயத்தில் சுய வாழ்க்கையில் ஏற்படாமல் இருக்க சிந்திப்பது, அதன் பிறகு செயல்படுத்துவது என்று வைத்துக் கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்படாதீர்கள். எதிர்பாராத நிலைகளில் உங்களுக்கு சில பயணங்களினால் அலைச்சல்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்திற்காக வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள், அன்றாடம் வெளியிடங்களுக்கு சென்று பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கு மத்தியமமான சுப பலன்கள் கிடைக்கும். ஆனால் நல்ல விதமாக நடக்கும். எதையும் எதிர்பார்த்து செல்லாதீர்கள். அது உங்களுக்கு மாற்றாக நடக்கலாம். திட்டமிட்ட காரியங்கள் தான் கைகூடும். எதிர்காலம் சம்பந்தமான சிந்தனைகளினால் ஒரு விதமான தடுமாற்றங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. அரசியல் துறைகளில் இருப்பவர்கள் உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய நபர்களிடமோ சரி, மேலிடத்திலோ பக்குவமாக நடக்க வேண்டும். சாதாரணமாக எவரையும் எடை போடாதீர்கள். மற்றவர்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து பேசுவது நல்லது. நீங்கள் எதை சாதாரணமாக நினைக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு எதிராக வந்து நிற்கும். ஆக உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கும். அந்த அனுபவத்தை கொண்டு இந்த நாள் காப்பது நல்லது. இந்த நாள் மத்தியமமான சாதாரணமான பலன் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு உற்சாகமற்ற நிலை, ஈடுபாடு இருக்காது. ஒரு சோர்வு உணர்வாக இருப்பீர்கள். சிந்திப்பது கூட சிறப்பாக அமையாது. அஞ்ஞானம்தான் தோன்றும். எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கலாம். உடலிலும் மனதிலும் அசதி இருக்கும். சோர்வுகள் வெளிப்படும். வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் வண்டி வாகன பயணங்களில் பொறுமை நிதானம் தேவை. வீட்டை காக்க வேண்டும் என்கிற நிலை இருந்தாலும் அதற்கு தேவையான சில பொருட்களை வாங்க நினைப்பீர்கள். சில விரயங்கள் உண்டாகலாம். எதிர்பார்த்தபடி லாபங்கள் இருக்காது. கூடுமான வரையில் பொறுப்புகளை ஏற்காதீர்கள். அலுவலக காரியத்தில் உங்களிடத்தில் மற்றவர்களுடைய வேலைகளையும் கொடுக்கப்படும். வியாபார போக்கு வித்தியாசமான அனுபவங்கள் கொடுக்கும். நன்மைகள் இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவில் உங்களுடைய ஆசைகளோ உங்களுடைய தேவைகள் என்பது இழுபறியாகத்தான் இருக்கும். கால தாமதங்கள் உண்டாகலாம். லாபத்தை நோக்கி பயணிக்க முடியாது. சேமிப்பிலிருந்துதான் பணத்தை எடுத்து செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மனநிலை சீராக அமையாது. ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்கலாம் என்று நினைப்பீர்கள். அதனால் உங்களுக்கு சில தொந்தரவுகள் தான் வரும். நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று அமைதியாக இருப்பதுதான் உங்களுடைய ராசிக்கு நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. குடிக்கும் தண்ணீரிலும் சரி, சாப்பிடக்கூடிய உணவிலும் சரி, மிக மிக ஜாக்கிரதையாக இருங்கள். நண்பர்களிடத்தில் வெளிப்படையாக பேசுகிறேன் என்று உங்களுடைய பலவீனத்தை வெளிக்காட்டாதீர்கள். ரகசியம் காப்பது நல்லது. காதலர்களுக்கு ஏற்ற நாளாக அமையாது. சின்ன சில மனஸ்தாபங்கள் வரலாம். எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். சில நேரங்களில் உங்களுக்கு எதிராக கூட ஒரு சிலர் நடக்கலாம். கவனம் தேவை. தம்பதியர்கள் இருவருமே சீரான மன அமைப்பு போக்கு என்பது காணப்படாது. ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சந்தேக குணங்கள் இருக்கக்கூடாது. யாரை பற்றியும் விமர்சனங்கள் செய்யாதீர்கள். இந்த நாள் மிதமான போக்கிலேயே சென்றால் ஓரளவிற்கு இந்த நாளை சிறப்பாக நடத்த வாய்ப்புகளும் இருக்கிறது. அது உங்கள் கையில், உங்கள் வாழ்க்கை என்பது போல நீங்கள் இதை ஸ்திரமாக கடைபிடிக்க கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது சுய ஜாதகத்தில் கேள்விகள் இருக்கும் பட்சத்தில் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்கள். அதற்கான பதில் நாளைய தினம் வழங்கப்படும். ஜோதிட ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காண வேண்டும் என்றால் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகளை எழுதுங்கள். மிக எளிமையாக சுருக்கமாக இருப்பது நல்லது. நியாயமாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீங்கள் பதிவிட்டால் அது உங்களுக்கு நாளைய தினம் பலன் வழங்கப்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் நில நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிறரையுடைய வேலைகளை கூட நீங்கள் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஆதரவற்ற தன்மைகள் இருக்கும். மன கவலைகள் அதிகரிக்கலாம். வேலைகள் பலுத்து அதிகரிக்க உங்களுக்குள் சோர்வுகள் தான் உண்டாகும். இறை பிரார்த்தனை செய்வது, தியானம், மனநிலையை அமைதிப்படுத்துவதே நல்லது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த காரியங்கள் தள்ளிக்கொண்டே போகலாம். சுப காரிய விசேஷங்களில் முயற்சிகள் அதிகம் தேவை. வாழ்வில் முன்னேற்றங்கள் ஏற்பட சிந்தித்து செயல்பட வேண்டியது நல்லது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். நன்மைகள் நிறைந்ததாக இருக்கும். வியாபார போக்கு திருப்திகரமற்ற நிலையில் இருக்கும். புதிய அனுபவங்களை பெறுவீர்கள். உங்களுடைய ராசிப்படி இந்த நாள் மத்தியமமான பலன்கள் இருப்பதால் இறை வழிபாடு செய்வது, உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட்டால் நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நாள். 6ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் இருப்பதால்
எப்பொழுதும் வீட்டில் இருப்பவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடும். அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலை பளு காரணமாக சோர்வாக உணர்வீர்கள். உடல் அசதி உண்டாகலாம். மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பிறரிடத்தில் வெளிப்படுத்த முடியாமல் தவிப்பீர்கள். பொறுமையும் நிதான குணம் உங்களுக்கு நல்லதை செய்தாலும் பிறருடைய செயல்பாடுகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கக்கூடும். படிக்கக்கூடியவர்களுக்கு மந்தமான தன்மைகள் உண்டாகலாம். படிப்பின் மீதான ஆர்வமற்ற தன்மை உங்களுக்கு சில நேரம் நெருக்கடிகளை கொடுக்கும். எதிர்கால தேர்வுக்காக முயற்சிக்க கூடியவர்கள் இப்பொழுதைய அடிப்படையிலேயே பலமிக்கவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். படிப்பினுடைய தன்மையும் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். மனம் அமைதியற்ற தன்மையில் உண்டாக்கும். சில நேரம் கடன் பற்றிய சிந்தனைகள் தலை தூக்கும். நெருக்கடிகளான சூழ்நிலைகள் அமையும். தெய்வ வழிபாடுதலை மேற்கொள்ளுதலும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு நன்மையை தரும். வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபட, ஸ்ரீ கால பைரவரை தினம் தினம் வழிபட உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர வழி கிடைக்கும். வெளியிட உணவுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. லாபத்தை நோக்கி பயணிப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல. வியாபார விஷயங்களை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டாம். ஒரு சில காரியங்கள் நடக்கும் வரையில் அமைதியாக இருப்பது நல்லது. மன அமைதி வேண்டி வழிபடுங்கள். சந்திர பகவானை வழிபடுவதற்கு உகந்த நாளாக இருக்கிறது. தந்தையும் மகனையும் இரு கோலாக நீங்கள் வைத்து அமைதியாக வழிபட்டாலும், காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதாலும் மனம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவர முடியும். மற்றொரு வழிமுறைகளை கையாளுவீர்கள். வாக்குறுதி கொடுக்கும் பொழுது சூழ்நிலைகளை உணர வேண்டும். செலவுகள் கொஞ்சம் இருக்கும். கட்டுப்பாடு தேவை. சேமிப்பிலிருந்து பணம் எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். சில நேரங்களில் நெருக்கடிகள் உண்டாக்கி மறையும். மனநிலை உங்களுக்கு சாதகமற்ற தன்மை உண்டாக்கும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். குடும்ப உறவுகளிடத்தில் கனிவாக இருப்பது, அவர்களிடம் அன்பு கூர்ந்து பேசுவது நல்லது. காதலிப்பவர்களுக்கு ஒரு மத்தியமமான சுமாரான பலன்கள் இருக்கும். கருத்து வேறுபாடுகள் வரலாம். எச்சரிக்கையாக இருங்கள். இந்த நாள் சாதாரண பலன்கள் தான் கிடைக்கும். பணம் பொருளாதார நிலைகளில் கவனித்து இருக்க வேண்டும். உடல் மனத்தையும் காக்க வேண்டும். உறவு குடும்பம் எனும் பொழுது தராசு போல நீங்கள் நிலையாக கொண்டு செல்ல வேண்டும். ஏற்றமோ இறக்கமோ இல்லாமல் நடுநிலையாக இருந்து செயல்படுவது நல்லது. விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம். தேவையற்ற சிந்தனைகள் இருக்கும். 8ஆம் வீட்டில் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய நட்சத்திர அதிபதி இருப்பதால் நிலம் சார்ந்த சங்கடங்கள் உண்டாகலாம். ஒரு தெளிவற்ற நிலையில் இருப்பீர்கள். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு சில சங்கடங்கள் வரலாம். கவனமாக இருங்கள். நஷ்டத்தை தவிர்ப்பது நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்கள் ஏற்ற இறக்கமான நாளாக இருக்கும். செலவுகள் ஏற்படாமல் இருக்க சிக்கனத்தை கடைபிடியுங்கள். வெளி வட்டாரங்களில் உங்களுடைய பேருக்கும் புகழுக்கும் எந்த கலங்கமும் இல்லாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. வெளியிட உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்களில் கவனம் நிதானம் தேவை. ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். உடல் அசதிகள் மனச்சோர்வுகள் இருக்கலாம். தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை செலவிடாதீர்கள். சிக்கனத்தை கடைபிடிப்பது விசேஷம். இந்த நாள் நல்ல நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீன ராசி என்பவர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். உங்களை பற்றிய பேச்சுக்கள் அதிகம் இருக்கும். ஒரு சிலர் குறை கூறலாம். எதையும் மனதில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சாதாரணமான நடைமுறைகளை வைத்துக் கொள்ளுங்கள். எவருக்காகவும் எதற்காகவும் முன் நிற்காதீர்கள். சில நேரங்களில் சிரமமான சூழ்நிலைகள் கூட வரலாம். மிக மிக பக்குவமாக இருக்க வேண்டிய நாள். மனதை அமைதிப்படுத்துங்கள். வீண் பேச்சுக்கள் விவாதங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். உறவுகளுடைய குணநலன்களை புரிந்து செயல்பட வேண்டும். ஆரோக்கியம் சம்பந்தமான சிந்தனைகள் உருவாகலாம். மாணவர்களுக்கு படிப்பில் சில மறைமுக தடைகள் ஏற்படலாம். வரவேண்டிய பணம் கைக்கு வராமல் தள்ளி போகலாம். கடன் சார்ந்த விஷயங்களில் கல்வி கடனுக்காக சில முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். படிப்பினுடைய முழுமையை புரிந்து செயல்பட்டால் நிச்சயம் நல்ல நிலைக்கு வர வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு யோகம், வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு தாமதங்கள் உண்டாகலாம். ஆரோக்கியம் உணவு சார்ந்த விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுங்கள். மனதை அமைதிப்படுத்த பழகுங்கள். தியானம் யோகாசனங்கள் செய்வது, உடற்பயிற்சி செய்தால் நவ கிரகங்களுடைய தாக்கத்தில் இருந்து வெளிவர முடியும். சேமிக்கக்கூடிய விஷயங்களை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். கல்விக்காக அவர்களுடைய விசேஷங்களுக்காக சுப காரியங்களுக்காக பணம் செலவிட வேண்டியிருக்கும். வீடு மாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள் மேம்படலாம். செயல்களில் எந்த விதமான வேகமும் வைத்துக் கொள்ள வேண்டாம். விவேகமாக இருங்கள். தெய்வ அனுகிரகம் உங்களிடம் இருக்கிறது என்பதை பரிபூரணமாக நம்புங்கள். அன்பு நிறைந்த நாளாக மனதில் மகிழ்ச்சி வெளிப்படும்.
எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டியது நல்லது. குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை புரிந்து பேசுவது அவசியம். மனதில் பட்டதை வெளிப்படுத்தாதீர்கள். நண்பர்களிடத்தில் மிக கனிவாக இருக்க வேண்டும். நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும்படியாக உங்களுடைய பேச்சும் செயலும் இருக்க வேண்டும். மனதில் பட்டதை பேசி சில நேரம் சிக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய அனுபவ அறிவை பயன்படுத்துங்கள். காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாளாக அமையாது. சில நேரம் வாக்குவாதங்கள் வரலாம். உங்கள் வருங்கால துணையினிடத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். மறைமுகமான தடைகள் உண்டாக்கலாம். பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும். வேலை தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக வெளியே செல்பவர்கள் அனுசரணையாக நடப்பது, சூழ்நிலைகளை உணர்ந்து பேசுவது, வியாபாரத்தை நல்ல விதமாக நடத்த வேண்டியது உங்கள் கையில் இருக்கிறது. இந்த நாள் சுமாரான மதிமமான சாதாரணமான பலன்கள் தான் இருக்கும். பெரிய அளவில் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். உடல் நலத்தையும் மன நலத்தையும் காப்பது அவசியம். அரசியலில் இருப்பவர்கள் ஆதாயம் தேட வேண்டாம். உங்களை பற்றி விமர்சனங்கள் வராதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசி பற்றிய கேள்வியாக இருந்தாலும் அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய அமைப்பை பற்றி கேள்விகள் இருந்தாலோ அல்லது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில சந்தேகங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேட்டு அதற்குண்டான பதிலை நாளை ராசி பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் உண்டாக்கும். எதையும் கவனித்து செய்வது நல்லது. சில பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்களும் உங்களை விமர்சிக்கலாம். எதையும் நீங்கள் தவறாக எண்ணி மனதை தளர்வடையாதீர்கள். தைரியமாக இருக்க வேண்டிய நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும். உறவுகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். சிந்தனைகள் மேம்படும். வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் வரும். அன்பு நிறைந்த நாளாகும். தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்கள் இருக்கும். வீடு மாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படலாம். சில காரியங்கள் தாமதமாகத்தான் இருக்கும். தைரியமே உங்களுக்கு துணையாக இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். இறை வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் நல்ல வளர்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.